மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நடைபெற்ற முறைகேட்டை தட்டி கேட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மீது திமுக இளைஞரணி நிர்வாகி ஆட்களை ஏவிவிட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன முறைகேடு, எதற்காக தாக்குதல், விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த வண்டிக்கு டிரைவர் இல்ல, சாவி நான் எடுக்கிறேன், நீ எப்படி எடுக்கிறேன்னு பார்க்க போமா. நீ தானே டிரைவரு? மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள தனிச்சியம் கிராமத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைந்துள்ளது. இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி ஒருவர் நீண்ட நாட்களாக நெல் மூட்டை ஒன்றுக்கு 60 ரூபாய் கமிஷன் பெற்று முறைகேடு கொள்முதல் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதைவிட அதிர்ச்சி ஊட்டும் வகையில் கொள்முதல் செய்யப்பட்டு குடோன்களுக்கு அனுப்பப்பட்ட நெல் மூட்டைகளை மீண்டும் அதே கொள்முதல் நிலையத்திற்கு திருப்பி கொண்டு வந்து லாரிகளை மாற்றி மீண்டும் கொள்முதல் செய்து கணக்கு காட்டி குடோன்களுக்கு ஏற்றி செல்லும் ஒரு பெரிய ஊழல் தொடர்ந்து நடந்து வருவதாகவும், இதன் மூலம் 1 கிலோ நெல்லுக்கு சுமார் 10 ரூபாய் வரை லாபம் ஈட்டி மிகப்பெரிய கொள்ளை நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மக்கள் நடமாட்டம் இல்லாத இந்த பகுதிகளில் நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி அளவில் இந்த முறைகேடு வேலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி நள்ளிரவு சுமார் 2 மணி அளவில் தன்னிச்சயம் நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளுடன் வந்த லாரியை அங்கிருந்த காங்கிரஸ் வடக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் தலைவர் சோனைமுத்து என்பவர் தடுத்து நிறுத்தி ஏன் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்துகிறீர்கள் என்று தட்டி கேட்டுள்ளார். கொடிக்குளம் வெற்றி சொல்ற தம்பி. நீங்க எந்த ஊர்? டிஎம்கே கரை வெட்டி கட்டியிருக்கீங்க 2 பேரு. நீங்க எந்த ஊர்? முதல்ல இந்த வண்டி என்ன இங்கே வந்து நிற்குது? எதுக்கு வண்டி வந்துருக்கு இங்கே? கேட்குற பதில் சொல்றா. எதுக்குடா வண்டி இங்கே வந்திருக்கு? மதுரையில இருந்து எதுக்கு வந்திருக்கு வண்டி? டிரைவர் நீ இல்லைடா, இந்த வண்டிக்கு டிரைவர் இல்ல, சாவி நான் எடுக்கிறேன், நீ எப்படி எடுக்கிறேன்னு பார்க்க போமா. நீ தானே டிரைவரு? இல்லடா, நீ தான் டிரைவரா? இல்லடா, நீ தான் டிரைவரு. இதனால் ஆத்திரமடைந்த திமுக இளைஞரணி நிர்வாகி தனது அடியாட்களை ஏவி சோனைமுத்து மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த அவர் முதலில் வாடிப்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று பின்னர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தாக்குதலுக்கு உள்ளான சோனைமுத்துவுக்கு கையில் காயம், தலையில் வீக்கம் மற்றும் காதுகளில் ரத்தம் வடிந்த நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் நடைபெற்று வந்த மிகப்பெரிய ஊழல் அம்பலமாகி உள்ளது. நெல் கொள்முதல் நிலைய முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தட்டி கேட்ட காங்கிரஸ் நிர்வாகியை தாக்கிய திமுக நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் சோனைமுத்துவின் குடும்பத்தினர் வலியுறுத்தியிருக்கின்றனர்.